2024ஆம் ஆண்டின் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் இன்று வெளிவந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும்பான்மையான மாணவர்கள் சிறந்த தேர்ச்சியினை பெற்றுள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளில் 2024இன் முடிவுகள் உச்சத்தை தொட்டுவிட்டது என்று கல்வி இயக்குனர் டத்தோ அஸ்மான் அட்னான் கூறியுள்ளார். அந்த வகையில் இந்த வருட எஸ்பிஎம் தேர்விலும் பெரும்பான்மையான நமது இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சியினை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் வெற்றியை கொண்டாட வணக்க மலேசியா ஒருபோதும் தவறியதில்லை. அதேபோல இந்த ஆண்டும் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சியினை பெற்ற மாணவர்கள் அவர்களின் மனமகிழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளனர். இன்னைக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் நான் 11A+ and 1A எடுத்திருக்கேன். பேசிக்லி 12A ஸ்ட்ரெயிட் A ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நான் இத்தனை நாள் நான் போட்ட எஃபர்ட்ஸ், நான் கஷ்டப்பட்டு படித்தது, என்னை நம்பினது, அதுதான் இன்றைக்கி என்னோடய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்பி படித்ததுனால எனக்கு இன்றைக்கி இது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய பேரண்ட்ஸ் எப்போதுமே வீட்டில் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸுமே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுமே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த எஸ்பிஎம்மில் 11 எடுத்தேன். முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்க்குறப்ப திருப்தியாகவும் இருக்குது. நான் இந்த தேர்ச்சி பெறறதுக்கு என்னோடய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலாம் பின்பற்றுறேன். அப்புறம் வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப படிப்பேன். படிச்சுக்கிட்டேவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறது இதெல்லாம் செய்வேன். முதல்ல ஆண்டவனுக்கும் என்னோடய பெற்றோர்கள், குடும்பத்தினர்களுக்கு என்னோடய முதல் நன்றிகள். கவுண்டிங் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், டைப்பிங் சென்ட் தெரேசா தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், எஸ்எம்கே ட்ரிச்சி மெத்தடிஸ்ட் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எஸ்பிஎம்காக எடுத்த எஃபர்ட் நான் நிறைய டியூஷன்ஸ் போனேன். அண்ட் பிஃபோர் எஸ்பிஎம் நான் எல்லா ட்ரையல் பேப்பரையும் முடித்தேன். ஐ ஈவன் வென்ட் டு சம் செமினார்ஸ் அண்ட் எனக்கு அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ நான் அது எல்லாத்தையும் எடுத்து என் எக்ஸாம் அப்போ செஞ்சேன். I would like to thank my parents who sent me to all the seminars, to all the tuition centers and all the family members who have supported me throughout and all the teachers as well. நான் இந்த எஸ்பிஎம் ரிசல்ட் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் இதுக்கு ராத்திரி பகலும் அப்படி பார்த்து கஷ்டப்படல. நான் சம் மெத்தட்ஸ் எனக்கு ஏற்ற கரெக்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த எஃபர்ட் போட்டு நான் இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என் மெத்தட்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஆசிரியர்கள் அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். I wasn't really expecting 8A+ in 1A. It was really very, very shocking. I think I should thank my parents, obviously, because they have always been there for me, and they are like they really were my backbone. I remember every time after I come from school, if there's something that was stressing me or anything, I would just go straight to my mother and I'll just vent out every single thing. And in that some ways that really helped me to clear my mind and really focus on my studies. I won't say it's all entirely my own effort. என்னோட அப்பா அம்மாவும் ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, துணையாக இருந்தாங்க. அப்புறம் என்னோட ஆசிரியர்கள் எல்லாமே ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப நல்ல ஆசிரியர்கள். நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் in Rajamadi, the level of commitment that they show to us students, and it's really, really very inspiring. Teaching us and helping us and guiding us, organizing extra class, at times sacrificing their own leisure time and all. I really feel motivated to do my best and work really hard. All my teachers, even my tuition teachers, I think I owe them really, really big, because this entire thing, I think it's really, really because of them really. And of course my friends too, who put on quite a formidable competition in school. I see them and they perform really well, and that really motivated me to really push myself to do my best too. I feel very proud because நான் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு ஃபாலோ பண்ணிடுச்சு. அண்ட் இட்ஸ் வேலிடேஷன் ஃப்ரம் தி ஸ்டாஃப் will definitely keep me motivated. அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு I will definitely feel motivated to achieve in life more.
அது ஒண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் சொல்லும் போது வந்து நான் டெஃபினட் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். படிச்ச டைம்னா நிறைய தடவை தூங்காமல் போயிருக்கேன். எஸ்பிஎம் வீக் வந்து ஐ திங்க் ஆவரேஜ் வாஸ் 1 hour 30 minutes. அதான் என் ஸ்லீப். நிறைய நேரம் நான் தூங்காம தான் போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஃபுட்பாலையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வந்து கோகரிக்குலம்ல ஆக்டிவாக இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் the Kutubunawas of my school, and நான் வந்து ரொபாட்டிக் போட்டி இன்டர்நேஷனல் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அதெல்லாம் போயும் எப்படியாச்சும் வந்து அகாடமிக்ஸ் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல ஐ புட் லாட் ஆஃப் எஃபர்ட் இன் இட். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் day 1 மசூப் பண்ற வரைக்கும் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் வித் டீச்சர்ஸ் புது புது ப்ரோக்ராம் ஸ்கூல்ல கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. லீவ்ல கூட அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபைனான்ஷியல் ட்ரபிள் எதுவுமே இல்லாமல் கூட்டி போயிட்டாங்க. அண்ட் ஆல் த அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் they always keep me motivated. பர்சனலி என்னோடய எஸ்பிஎம் டார்கெட் வந்து 10, பட் இருந்தாலும் எனக்கு 9 கிடச்சது நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். இந்த ரிசல்ட் கிடச்சதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட் என்னென்னா குரூப் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட். எனக்கு தெரியாத கொஷன்லாம் அவங்கக்கிட்ட நான் கேட்டு புரிஞ்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருந்துச்சு. என்னோடய இந்த அச்சீவ்மெண்ட்க்கு வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் பெரிய நன்றிகளை சொல்லணும். நான் சிறந்து விளங்காத பாடத்துக்கெலாம் வந்துட்டு என்னை வந்து கூடுதல் வகுப்புக்கு அனுப்புனாங்க. மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர்கள் கூட எங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் வகுப்புகளை வச்சு அந்த பாடத்தை எங்களுக்கு போதிச்சாங்க. ஸோ அதுவும் கூட எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. சமீபத்தில் நடந்து முடிந்த எஸ்பிஎம் தேர்வில் எனக்கு 8 ஏக்களும் ஒரு பியும் கிடைத்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. என் கடின காலங்களில் எனக்கு உதவிய என் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சக நண்பர்களுக்கு என் நன்றியை கூற விரும்புகிறேன். என் சாதனை மற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன். என்னை போல் எஸ்பிஎம் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஒரு 5 காலமாக நான் போட்ட வியர்வை துளிகள், நான் போட்ட உழைப்பு பலனாக அமைந்துள்ளது என்பதில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். காரணமாக இருந்த இறைவன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள், நான் போட்ட உழைப்போடு சேர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து இவ்வாறான பலன் கிடைத்தது. நான் கடவுள் எப்பொழுதும் கடன் பெற்றுள்ளேன். கன்சிஸ்டன்சி என்பது மிக மிக முக்கியமானது. அது தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யுமானில் பலன் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்து 8 ஏற்களை பெற்றிருக்கிறேன். இதுக்கு வந்து மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு வந்து நான் என் பெற்றோர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக வந்து கிளாஸில் வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாத்தையும் வந்து நன்றாக செய்ய வேண்டும். அப்புறம் பார்ஷியல் கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா செய்யணும். இன்று 7 ஏக்கள் பெற்றது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கான வெற்றிக்கான காரணம் என் கடினமான உழைப்பு. கடவுள் மீன் நம்பிக்கை வைத்தால் எல்லாமே கிடைக்கும். நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் வந்து என் பேரண்ட்ஸ், அப்புறம் என் ஸ்கூல் டீச்சர் ரொம்ப சப்போர்ட்டாக என் கூட இருந்தாங்க. அப்புறம் என் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் நினச்ச ரிசல்ட் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்கிறதுனா, கடினமாக பயிலுங்க, விடாமுயற்சி வெற்றி தரும். நான் முக்கியமாக என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது எடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என்னோடய ட்ரையல் எக்ஸாமோட ரிசல்ட் கூட இது வந்து இன்னும் செட்டிஃபையாக இருக்குது. அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ் அதாவது எங்கள் அப்பா எங்கள் அக்காவை ரொம்ப சந்தோஷப்படுத்தினேன். என்னோடய எஃபர்ட் வந்து நிறைய ட்ரையல் கொஸ்டின், விடாத முயற்சி, இது எல்லாமே என்னோட கூட இருந்தனால தான் எனக்கு இது கிடச்சிது. அட்லீஸ்ட் எனக்கு இது கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ என்னால் ஸ்டேட் எடுக்க முடியாட்டியும் எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு என்னோடய டீச்சர், எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, பாட்டிக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் டூக்கு தான். ஏன்னா டிமோட்டிவேட்டாக இருக்கும் போது அவங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட் கொடுத்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. 2024 அனைத்து பாடங்களிலும் ஏக்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 14,179 அதிகரித்துள்ளது. இது சென்ற ஆண்டை காட்டிலும் 3.7% அதிகமாகும். அதே நேரத்தில் 2023 83,112 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் கிரெடிட் எடுத்த நிலையில் 2024 அந்த எண்ணிக்கை 86,040 உயர்ந்துள்ளது. இதனிடையே தொடர்ந்து வணக்கம் மலேசியா சிறந்த தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் சிறந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து முயல வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றது.